This video is for information and previous result analysis only. Lottery prediction is not guaranteed. Play at your own risk. இப்போ இப்போ வந்து நான் ரெண்டு பாக்ஸ் போட்டிருக்கேன் இல்லைங்களா? ரெட் பாக்ஸ் இன்னொரு பிளாக் பாக்ஸ் போட்டிருக்கேன். இப்போ அப்படியே கவனிங்க, கவனமா கவனிங்க. ஆக்சுவலி இங்க பாருங்க 3 லைன் போட்டு வச்சிருக்கேன். ஸோ ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்றேன். கவனமா கவனிங்க. 3 லைன்ல பார்த்தாலும் காமனா ஒரே ஒரு 3 நம்பர் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இம்பார்ட்டண்டா கவனிங்க. இன்னைக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ நான் ஒரு மார்க் பண்றேன். ஓகே, வெயிட் பண்ணுங்க. இந்த 235 இருக்கு இல்லைங்களா? இந்த அம்புகுறி போடுறேன் பாருங்க. இந்த 235க்கு கீழே பாருங்க. ஓகேவா? அதாவது இதுக்கு கீழே பாருங்க, இது கீழே பாருங்க. ஸோ 235 இங்க இருக்கு இல்லைங்களா? அதாவது 4-5 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் 235. ஸோ இங்க நவம்பர் மந்த்ல பாருங்க, சென்டர் போர்ட்ல என்ன இருக்கு? 073 இல்லைங்களா? 073 235 தெரியுதுங்களா? அப்படியே பவர்ல 3 நம்பர் பாஸ் ஆயிருக்கு தெரியுதுங்களா? பவர்ல 3 நம்பரும் இதுவும் பாஸ் ஆயிருக்கு. 0க்கு 5, 3க்கு 3 இல்லைங்களா? அப்படியே 7க்கு 2 இல்லைங்களா? 235 073 இல்லைங்களா? அப்படியே 3 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்த நாள் வாங்க, 206 இல்லைங்களா? 206 இருக்கு. இங்க பாருங்க என்ன என்ன பாஸ் ஆயிருக்குன்னு. 2ம் 0ம் பாஸ் ஆயிருக்கு இல்லைங்களா? 20 இங்க 25 இல்லைங்களா? ரெண்டுமே 0ம் பாஸ் ஆயிருக்கு. இதுவும் மேட்ச் ஆகுது இல்லைங்களா? அடுத்தது வாங்க, 873 இருக்கு இல்லைங்களா? 873 இருக்கு. இங்க அப்படியே பாருங்க, பிளாக் பாக்ஸ்ல என்ன இருக்கு? 83 இல்லைங்களா? ஏசி அப்படியே பாஸ் ஆயிருக்கு. இது 2 நம்பர் பாஸ் ஆயிருக்கு. அடுத்தது பாருங்க என்ன இருக்கு? 719 இல்லைங்களா? 719 இங்க என்ன வந்து இருக்குன்னு பாருங்க, 616. ஸோ 6க்கு 1 கூட்டினா 7ங்க. எப்பவுமே 9 6ஆவும் கன்சிடர் பண்ணலாம், 6 9ஆவும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ 1 இருக்கு இல்லைங்களா? அப்போ 1 9ம் ஆல்மோஸ்ட் பாஸ் தான். ஓகேங்களா? அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஓகே, அடுத்தது வாங்க, சைபர் 63 இல்லைங்களா? அதாவது சைபர் எஸ்டர்டே பிஃபோர் ரிசல்ட் சைபர் 63 இல்லைங்களா? இங்க பாருங்க என்ன இருக்குன்னு, சைபர் 6 இருக்கு இல்லைங்களா? இங்கேயும் ஏபி ஏபி நம்பர் பாஸா இருக்கு இல்லைங்களா? 2 நம்பர் பாஸா இருக்கு. அடுத்தது வாங்க, நேத்துனங்க ரிசல்ட் 927 இல்லைங்களா? அப்படியே வாங்க, இங்க பாருங்க என்ன இருக்குன்னு, 927 இல்லைங்களா? அப்போ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு என்னங்க இருக்கு? இங்க 491 இருக்கு இல்லைங்களா? 491 இருக்கு இல்லைங்களா? இப்போ நீங்க நினைக்கலாம் இது கீழே தான் வந்திருக்கா, இன்னும் மேல போய் பார்க்கலாம் நினைக்கலாம். பார்க்கறதுனா பார்க்கலாங்க, அதையும் காட்டுறேன். இப்ப 491 இருக்கு. சரி ஓகே, அப்படியே வாங்க. இது எந்த அளவுக்கு இந்த லைன் வந்துட்டு இருக்குன்னு பாருங்க. இப்ப இந்த கோடு போட்ட இல்லைங்களா? நீங்க அதுக்கு மேல போய் பாத்தீங்கன்னா இப்ப 988 இருக்கு இல்லைங்களா? இதுக்கு நான் பார்த்தோம். இங்க வந்து பாருங்க, கீழே 988 என்ன பாஸ் ஆயிருக்குன்னு. இங்க பாருங்க என்ன இருக்கு? 808 இருக்கு இல்லைங்களா? இங்கேயுமே 2 நம்பர் பாஸ்ல தான் இருக்கு. ஓகேங்களா? அப்படியே லைன் வந்துட்டு தான் இருக்கு. அப்படியே கண்டினியூ ஆகி இந்த லைன் வந்துகிட்டே இருக்கு கீழே. ஸோ பார்க்கும்போது கிட்டத்தட்ட 7 டேஸ் இந்த லைன் கண்டினியூ ஆகும்போது இன்னைக்கு ஒரே ஒரு நாள் பாசிபிள் இல்லைங்களா இருக்கிறதுக்கு. 49441 இந்த மாதிரி, 491 991 9 அப்படி இந்த மாதிரி வரதுக்கு பாசிபிலிட்டியும். நான் இதை மட்டும் வச்சு சொல்லலைங்க. இப்ப பக்கத்து பாக்ஸ் பாருங்களேன், இங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த லைன் கன்ஃபார்ம் இதே மாதிரி லைன் வந்துட்டு இருக்கும். இங்கேயும் சேம் நம்பர் வரும். அப்படியே கவனிங்க. இப்போ இந்த பாக்ஸ் போயிடலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பாக்ஸ் போயிடலாம். இந்த ப்ளூ பாக்ஸ் வந்துருங்க. இப்போ நான் சொல்றேன், இந்த 600 இந்த அப்படியே ப்ளூ பாக்ஸ் பார்த்துட்டே வாங்க. இந்த 955 இருந்து பாருங்க. இப்போ நமக்கு 1ஆம் தேதி ரிசல்ட் 890 இல்லைங்களா? 1ஆம் தேதி எப்படி ஃபர்ஸ்ட் இருந்து வாங்க. 890 ரிசல்ட் இந்த பாக்ஸ்ல பாருங்க, 95 இல்லைங்களா? 90 பாஸ். ஓகேங்களா? 2 நம்பர் பாஸ்ல இருக்கு. அடுத்து என்னங்க ரிசல்ட் நமக்கு? எங்க 983 இல்லைங்களா? அடுத்த நாள் இங்க பாருங்க, அதாவது 6க்கு 9 8க்கு, அதாவது 6க்கு 9 8க்கு 8 வச்சிருக்கோம் இல்லைங்களா? அந்த மாதிரி 93 இதுலயும் 2 நம்பர் பாஸ் ஆயிட்டு வருது. ஒரு லைன் எப்படி எடுப்பானா, ஸ்டார்டிங்ல 1 2 ஒரு நம்பர் பாஸ் ஆகும், அப்புறம் பவர்ல பாஸ் ஆகும், அப்புறம் 9 6 மாத்துவோம். அப்படியே பாஸ் ஆயிட்டே வந்து ரீசன்ட் டேஸ்ல முடிக்கிறப்போ ஃபுல் நம்பர் வச்சு முடிச்சிருவோம். அப்படிதான் வந்துட்டு இருக்கு இந்த லைன். ஸோ அது வாங்க, அடுத்தது என்ன இருக்கு? 426 இருக்கு இல்லைங்களா? 3ஆம் தேதி என்னங்க இருக்கு? 426 இங்க பாஸ் ஆகல இல்லைங்களா? 3ஆம் தேதி பாஸ் ஆகல. ஓகேவா? பாஸ் ஆகல. அடுத்தது என்னங்க இருக்கு? 4ஆம் தேதி 985 இருக்கு இல்லைங்களா? வந்து பாருங்க 4 என்ன இருக்குன்னு, 985 என்னங்க இருக்கு? பிசில 85க்கு 35 இல்லைங்களா? அப்படியே 2 நம்பரும் பாஸ் ஆயிருக்கு. அடுத்தது அப்படியே வாங்களேன், என்னங்க இருக்கு? 427 இருக்கு இல்லைங்களா? 427 என்னங்க இருக்குங்க? 26 இல்லைங்களா? 2 மட்டும் பாஸ் ஆயிருக்கு. அப்படியே பாஸ், ஏதாவது ஸ்டார்டிங்ல 1ல பாஸ் ஆகி அப்படியே 2ல பாஸ் ஆகி அப்படியே 3ல பாஸ் ஆகும் பாருங்களேன். அடுத்தது அப்படியே வாங்க, 674 இருக்கு இல்லைங்களாங்க? இங்க என்னங்க இருக்கு? 674க்கு 873, அதாவது 74க்கு 73 பி போர்டு மறுபடியும் இதுலயும் பி போர்டு பாஸ் ஆயிருக்கு. அடுத்து அப்படியே வாங்கலாம், என்னங்க இருக்கு?
175 இருக்குங்க அங்க. ஓகேங்களா? 175. ஓகேங்களா? அப்படியே வாங்க, என்ன இருக்குன்னு பாருங்க. 174, அதாவது 719. 17 பாஸுங்க. பாருங்க, 2 நம்பர் பாஸ் ஆச்சு பாத்தீங்களா இப்போ. அடுத்தது வாங்க, இப்ப என்ன இருக்குன்னு பாருங்க. 563. திருப்பி இப்படி பாருங்க, 563 இல்லைங்களா? அப்படியே வந்து பாருங்க, முந்தின ரிசல்ட் என்னங்க, 063 இல்லைங்களா? அப்போ நேத்து என்னங்க ரிசல்ட், 927 இல்லைங்களா? அப்படியே வாங்க, இங்க பாருங்க என்ன இருக்குன்னு, 977. புரியுதுங்களா இப்போ? அப்படியே ஒரு நம்பர்ல பாஸ் ஆகி வந்து ஃபுல் நம்பர் வச்சு முடிப்பாங்க. ஓகேங்களா? அந்த லைன் எல்லா லைனும் பாத்தீங்கன்னா அப்படிதான் முடிச்சிருப்பான். இதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஒரு ரெண்டு நம்பர் பாஸ் ஆயிட்டு வந்து அப்படியே முடிப்பான். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு பாருங்களேன் என்ன இருக்குன்னு. இன்னைக்கு வர சான்சஸ் என்னங்க, இப்ப பாருங்க, 996 இருக்கு இல்லைங்களா? 996 இருக்கு. இப்ப நாம இந்த லைன்ல என்னங்க பார்த்தோம், அங்க பாருங்க, 491. புரியுதுங்களா? 491, அதாவது இங்க 996, இங்க 491. நீங்க ஒரு ஸ்டெப் இப்படி தள்ளி இப்படி பார்த்தாலும் பாருங்க 991 இல்லைங்களா? இங்க ரெண்டுமே மேட்ச் ஆகுது. ரெண்டுமே இந்த இந்த எண்டுல வந்து ஒரே சேம் நம்பர்ஸ்ல முடியுது. அதாவது 996, 441 இல்லைங்களா? இல்லைன்னா 491. இந்த மாதிரி தாங்க நம்பர்ஸ் வந்து ரெண்டுலயும் மிங்கிள் ஆகி சேமா வச்சிருக்கான். அப்போ ரெண்டு பாக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா இதே தான் சேமா முடியுது. இப்ப பக்கத்து பாக்ஸ்லயும் பாத்துருவோமா, அதுல என்ன இருக்குன்னு பாப்போமா? அதுலயும் வாங்க காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ இந்த கோடு போட்டிருக்கு இல்லைங்களா, ப்ளூ கலர்ல, இந்த கோடு கீழே பாருங்க. அதாவது 4-5 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் வந்து பாருங்க என்ன இருக்கு, 235 இருக்கு இல்லைங்களா? இங்க அப்படியே வாங்க, ரெட் பாக்ஸ் வாங்க. இங்க பாருங்க என்ன இருக்குன்னு, 30 இல்லைங்களா? 35க்கு பிசி அப்படியே 30 இல்லைங்களா? அப்படியே பவர் பண்ணி பாஸ் பண்ணிருக்கோம். அடுத்தது வாங்களேன், என்னங்க இருக்கு, 206 இருக்குங்க இல்லைங்களா? அடுத்த நாள் ரிசல்ட் 206. அப்படியே வாங்க, இங்க என்ன இருக்குன்னு பாருங்க, 970 இல்லைங்களா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 6க்கு 9 கன்சிடர் பண்ணணும்னு. அப்போ 9, அப்போ 6, 2, 0, 3 நம்பரும் ஆல்மோஸ்ட் பவர் பண்ணி பாஸ் பண்ணிருக்கான். அடுத்தது பாங்களேன், என்னங்க இருக்கு, அதுக்கு அடுத்த நாள் என்னங்க ரிசல்ட், 873 இல்லைங்களா? அப்படியே வாங்க, இங்க பாருங்க, 513. சரி, ஓகேவா? ஒரு நம்பர் பாஸா இருக்கு. அடுத்தது வாங்களேன், என்னங்க இருக்கு, 719 இல்லைங்களா? அப்படியே வாங்க, என்னங்க இருக்கு, 319. ஸோ பிசி பாஸா இருக்கு இல்லைங்களா? அடுத்தது வாங்க, அப்படியே வாங்க, 063 இருக்குங்க முந்தனத்து ரிசல்ட். அப்படியே வாங்க, ரெக்டார் பாக்ஸ் வாங்க. அதாவது என்ன இருக்கு, இங்க பாருங்க, 953 பாத்தீங்களா? 063 நான் பாத்தீங்களா? 953 அப்படியே பாருங்க, 359 அப்படி இருக்கு. 063 ரிசல்ட்டுங்க. நான் ஆல்ரெடி சொன்னதுதான், 9க்கு 6, 5க்கு 0, 3க்கு 3 இல்லைங்களா? 3 நம்பர் பாஸா இருக்கு. நேத்து பரவாயில்ல என்ன ரிசல்ட், நேத்து என்ன ரிசல்ட், 927 இல்லைங்களா? அங்க பாருங்க, 4க்கு 9, 2க்கு 2, 7க்கு 7, 3 நம்பரும் பாஸா இருக்கு. அப்படி பார்க்கும்போது இங்கேயும் பாருங்க 44 வந்திருக்கு இல்லைங்களா? 44 வந்திருக்கு. பாருங்களேன், எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த 44, 99 இல்லைங்களா? இது சேர்ந்து கன்ஃபார்மா வருது. இன்னைக்கு ஆல் போல்டு 4, 9 கன்ஃபார்மா வரதுக்கு வாய்ப்பு அதிகங்க. ஸோ பாசிபிள் அதிகமா இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு நான் கொடுத்துட்றேன். நான் அதே மாதிரி 591 இல்லைங்களா? 019, 91 வரதுக்கு பாசிபிள் அதிகம். அதே மாதிரி 44 வரதுக்கு இன்னொரு நான் மெத்தட் காட்டுறேன், அதையும் பாருங்க. 44, 99 வரதுக்கு இந்த 3 ப்ளூ பாக்ஸும் கவனிங்க. இப்ப பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல பாருங்க, கவனிங்க. இங்க என்னங்க இருக்கு, 038 இல்லைங்களா? அப்போ ஏசி பாருங்க, ஏ போல்ல மேல பாருங்க, ஏ போல்ல 0, கீழே பாருங்க 8 இல்லைங்களா? 03. ஸோ 063 வச்சிருக்கான், ஏசி பாஸ் ஆயிருக்கு. அப்புறம் அடுத்தது பாருங்க என்ன இருக்கு, 972 இல்லைங்களா? அப்ப பாருங்க, இங்க நேத்து என்னங்க ரிசல்ட், 927 அப்படியே வச்சிருக்கான் பவர் பண்ணி இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது இந்த பாக்ஸ் இன்னைக்கு இல்லைங்களா, இதை எடுத்தானா பாருங்க 544, 099 இந்த மாதிரி வைக்கிறதுக்கு பாசிபிள் அதிகமா இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்படி எப்படி மாத்தி எடுத்துட்டு வந்துருவோம். ஸோ காமனா பார்க்கும்போது நமக்கு 996, 994 அதே மாதிரி. ஏன்னா 994 நான் ஏன் சொல்றேன்னா, இங்க பாருங்க, ஆல்ரெடி நம்ம இங்க பார்த்துருக்கோம் இல்லைங்களா? 448 இருக்கு. ஸோ அதனால 448 இந்த மாதிரி வைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. நான் கம்பேரிஷன் பண்ணி நான் வந்து பெஸ்டான நம்பரை கொடுத்துட்றேன். உங்க கணக்கில் நீங்களும் கால்குலேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ. இந்த நம்பர்ஸ் பாருங்க, நான் பவர் பண்ணி நான் பார்த்த லைன்ஸை மட்டும்தான் வச்சிருக்கேன், வேற எதுவுமே பண்ணலங்க. நீங்க பாருங்க, நான் பார்த்ததை மட்டும் தான் 991 பார்த்தோமா, அது 901 அந்த கணக்குல வரும்னு சொன்னா அதை மட்டும் தான் பவர் பண்ணி வச்சிருப்பேன், வேற எதுவுமே பண்ணலங்க. உங்க கணக்குல இதுல எது வருதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, சரியா? பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பர் மட்டும், அந்த 362, 52 மட்டும் என் போஸ்ட் கால்குலேஷன்ல வந்துச்சு. அப்ப அதை மட்டும் தான் கொடுத்துருப்பேன். அந்த 546 பாருங்களேன், 0, 4, 6, 1 இல்லைங்களா? அது அப்படி 9, 1 அப்படிதான் கொடுத்துருப்பேன், வேற எதுவுமே பண்ணலங்க. ஸோ எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ணல. உங்கள் கணக்கில் வரதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது என்னோட கால்குலேஷன். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.